சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா நடந்த பிரச்சனைக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவன் பதவி விலகியே ஆகணும். சொல்லுங்க அவங்க கிட்ட. சரி, நான் பதவியிலிருந்து விலகிறதா உங்களுக்கு விருப்பம்னா நான் பதவியை விட்டு விலகிறேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? மாமா எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. திரும்பவும் நான் தான் அந்த பதவியில உட்காருவேன். அத மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. ஜெயிக்க முடியுமா? அது நடக்கவே நடக்காது. உன்னை எதிர்த்து ஜெயிச்சு அந்த பதவியில நான் உட்கார போறேன். பாப்போம், அதையும் பாப்போம். மாப்பிள்ள அடிச்சுக்க. அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்த குடும்பம் இப்போ பிரிஞ்சிடுச்சு. மீனா, டவுன்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டியா? நியூஸ்ல என்னென்னமோ சொன்னாங்களே. கஷ்டமாதான் இருந்துச்சு. ஆனா அதை விட நீயும் என்ன நம்பாம என் மேல கோவப்பட்டதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. நான் உன்னை நம்பாம இல்ல மீனா. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நீ அந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லியிருந்தா நானே உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பேன். ஆனா எனக்கு அந்த பிள்ளைங்களோட பெத்தவங்க இங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு என்னால வர முடியாம போயிருச்சு மீனா. அப்ப அந்த பொண்ணு கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்கிட்ட சொல்லி உன்னை வர சொல்லிருப்பேனே ராம். ஆனா அந்த பொண்ணு காணாம போனாலா இல்ல கடத்திட்டு போயிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க முடியாம கன்ஃபியூஷன்லயே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நானே தேடி போனதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியா கடத்திட்டு போயிருக்காங்கன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாரு ராம். பொண்ணுங்களை கடத்தி வெளிநாட்டுல போய் வித்துட்டு இருக்காங்க. நீதான் அவங்களை கண்டுபிடிச்சு போலீஸ் ஒப்படைச்சிட்டல்ல. ஃபீல் பண்ணாத மீனா. அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அவங்களால தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் நடக்க இருந்த தப்பான சம்பவத்துல இருந்து நீ பிள்ளைகளை காப்பாத்திட்ட. ஆனா அதுக்கு என் அப்பா தான் காரணம்னு ஊர்க்காரங்க அவரை பதவி விலக வச்சிட்டாங்க மீனா. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மீனா. ஏன் திடீர்னு ஊர்க்காரங்க அப்படி பேசினாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல ராம். எனக்கும் தான் மீனா. என் அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கவங்க ஏன் பதவி விலக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ இது தானா நடந்த மாதிரி தோணல ராம். அவங்கள வேற யாரோ வேணும்னே பேச வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு சத்தியமூர்த்தி மாமா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவரு மேலையா? அவர் பேசுனது நீ பார்த்தல. ஊர்க்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் அப்பாவை பதவி விலக சொன்னதே அவர்தான். அவர் சொல்லி கொடுத்து கூட அவங்கள பேச வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது மீனா. சச்சா ராம், அவரு கோவக்காரரே தவிர இவ்ளோ கீழ்த்தரமாலாம் நடந்துக்கிறவர் இல்ல ராம். இல்ல மீனா, பதவி ஆசை வந்தா அப்படிதான் எல்லாரும் நடந்துப்பாங்க. என் அப்பாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு அவர் முன்னாடியே சொல்றாருன்னா பின்னாடி யாரோ சொல்லி கொடுத்துதான் கூட்டி வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது மீனா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல ராம், நீ என்ன சொன்னாலும் சத்தியமூர்த்தி சார் இதை செஞ்சிருப்பாருன்னு எனக்கு நினைக்க தோணல. அவரு அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரு ராம். எலெக்ஷன்ல அவரு நிக்கிறதுக்கான காரணம் எனக்கு சரியா தெரியல. ஆனா நிச்சயமா மாமாக்கு அந்த பதவி கிடைக்க கூடாதுன்னுலாம் அவரு நினைக்கவே மாட்டாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவரு எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிருக்காரு ராம். ஆனா சத்தியமா பதவி ஆசைக்காகலாம் இருக்காது ராம். என்ன ராம் யோசிக்கிற? நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேனா? இல்ல மீனா, நீ சொல்றேனா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்.
காரணம் இல்லாம நீ எதுவும் சொல்ல மாட்ட. ஆனா ராம், நான் ஸ்கூல் ட்ரஸ்ட் எலெக்ஷன்ல மாமாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். இழந்த பதவி திரும்பவும் அவருக்கே கிடைக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அவர் பதவி என்னாலதான் போச்சுன்னு எனக்குள்ள அப்படியே குற்ற உணர்ச்சியா இருக்கிறான். இதுக்கு நீ என்ன பண்ணுவ மீனா? ஊர்க்காரங்களை யாரோ தூண்டி விட்டு அப்பாவை பதவி விலக வச்சிருக்காங்க. தூண்டி விட்டவங்களை தோக்கடிக்கணும்னா அப்பா திரும்பவும் ட்ரஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவிக்கு வரணும் மீனா. மீனா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ராம், என்ன திடீர்னு கிளம்பிட்ட? ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆஹா. தோட்டத்துக்கு போகணுமா? இல்ல, அது வந்து என்ன ஆச்சு ராம்? திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல. என்ன ஆச்சு? ஆ, சரி மீனா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ராம், என்ன ராம் இது? நான் பேசிட்டே இருக்கேன், நீ போற. என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ இல்ல. அவனே போறனாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. எனக்கு ஒண்ணும் இல்ல மீனா, நீ விடு. நான் ஏன் விடணும்?